வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புதிர். அதுதான் ஐஆர்சிடிசி. ஃபண்டமெண்டலா பார்த்தா இது ஒரு சூப்பரான கம்பெனி. ஆனா அதோட ஸ்டாக் பிரைஸ் மட்டும் ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். கேள்வி இதுதான். ஒரு கம்பெனிக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட மோனோபோலி இருக்கு. ஆனா அதோட ஸ்டாக் விலை மட்டும் ஏன் அதோட உச்சத்திலிருந்து 35% கீழே விழுந்திருக்கு? ஒரு பக்கம் சூப்பரான பிசினஸ், இன்னொரு பக்கம் சரிஞ்சிட்டே போற ஸ்டாக் பிரைஸ். இது ரெண்டுக்கும் நடுவுல என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, முதல்ல ஒரு அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அதோட அடிப்படை பலம், நிதி நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு பிசினஸா ஐஆர்சிடிசி எப்படிப்பட்ட கம்பெனின்னு பாப்போம். ஐஆர்சிடிசியோட பிசினஸ் மாடல் ரொம்பவே டைவர்ஸ் ஆனது. அவங்களோட மெயின் வருமானமே இன்டர்நெட் டிக்கெட்டிங் தான். இதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாதிரி இருக்கு. அதனால இது ஒரு பெரிய கேஷ் கவ் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல சாப்பாடு சப்ளை பண்ற கேட்டரிங் சர்வீசஸ், டூரிசம் பேக்கேஜஸ், அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரயில் நீர் பாட்டில் வாட்டர், இப்படி பல வழிகள்ல அவங்க காசை சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிசினஸ் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இப்ப இந்த நம்பரை பாருங்க, 50%. இது என்னன்னா கம்பெனியோட ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க போற முதலீட்டுக்கு எவ்ளோ திறமையா லாபம் பாக்குறாங்கன்னு காட்டுற ஒரு அளவு. 50% ROCங்கிறது சும்மா இல்ல, அது ஒரு அபாரமான பர்ஃபார்மன்ஸ். அடுத்து இந்த நம்பரை பாருங்க, 0. ஆமாங்க, இந்த கம்பெனிக்கு ₹1 கூட கடன் கிடையாது. கம்ப்ளீட்டா ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஒரு இன்வெஸ்டருக்கு இதை விட பெரிய நம்பிக்கை என்ன வேணும் சொல்லுங்க? ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களோட லாப வளர்ச்சிய பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. போன நிதியாண்டுல மட்டும் அவங்க வருமானத்தை விட வேகமா லாபம் 18% வளர்ந்திருக்கு. இது ஒரு ஹெல்தியான பிசினஸ்க்கான அசைக்க முடியாத அடையாளம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? ஐஆர்சிடிசிக்கு ஒரு மோனோபோலி இருக்கு, பிசினஸ் குவாலிட்டியா இருக்கு. அதனால தான் மார்க்கெட் எப்போதுமே இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்த கம்பெனியோட பாதுகாப்புக்காகவும் நிச்சயத்தன்மைக்காகவும் இன்வெஸ்டர்ஸ் அதிக விலை கொடுக்க ரெடியா இருந்தாங்க. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. ஒரு பக்கம் பிசினஸ் இவ்ளோ சூப்பரா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் ஸ்டாக் சார்ட் மட்டும் ஏன் கரடிப்பிடில, அதாவது பேரிஷா இருக்கு. இங்க இருந்து தான் நம்ம அனாலிசிஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுது. சரி, ஃபண்டமெண்டல்ஸை இப்போதைக்கு ஓரமா வைப்போம். ஒரு ட்ரேடரோட கண்ணோட்டத்துல இந்த ஸ்டாக்கோட சார்ட் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். டெக்னிக்கலா இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு? -35%. அதோட 52 வார உச்சத்திலிருந்து ஸ்டாக் இவ்ளோ கீழே வந்திருக்கு. இது சாதாரண சரிவு கிடையாது. இந்த நம்பர் தான் ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்ளோ மோசமா இருக்குன்னு பளிச்சுன்னு காட்டுது. நாம ஏன் இந்த புதிர அலசுறோன்னு இது மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. டெக்னிக்கலா பார்த்தா இந்த ஸ்டாக் ஒரு தெளிவான டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதாவது தொடர்ந்து சரிஞ்சுட்டே இருக்கு. அதோட முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ், அதாவது 200 நாள், 100 நாள், 50 நாள், இதை எல்லாத்துக்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வார்னிங் சிக்னல். இந்த டேபிள பாருங்க, இதெல்லாம் ட்ரேடர்ஸ் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ற முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ். சப்போர்ட் ஜோன், அதாவது விலை கீழே போகாம தடுக்கக்கூடிய இடம், ₹520 ₹528 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை இங்க பயர்ஸ் வரலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதாவது விலை ஏறும்பொழுது விற்பனை அழுத்தம் வரக்கூடிய இடம், ₹545 ₹566 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்ப இந்த 2 பார்வைகளையும் ஒன்னு சேர்ப்போம். ஒரு பக்கம் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குன்னு அனாலிஸ்ட் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சார்ட் வீக்கா இருக்குன்னு ட்ரேடர் சொல்றாங்க. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரணா தெரியலாம், ஆனா உண்மையில அப்படி இல்ல. இது ரெண்டும் எப்படி ஒன்னு சேருதுன்னு பாப்போம். இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது அடிப்படை பகுப்பாய்வு, எந்த கம்பெனியை வாங்கலான்னு முடிவு பண்ண உதவும், அதோட பிசினஸ் குவாலிட்டியை வச்சு. ஆனா டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது தொழில்நுட்ப பகுப்பாய்வு, எப்ப அந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அல்லது விற்கலான்னு முடிவு பண்ண உதவும், மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வச்சு. ஒன்னு வாட், இன்னொன்னு வென். சுருக்கமா சொல்லப்போனா இதுதான் மொத்த கதையும். புல் கேஸ், அதாவது ஸ்டாக் ஏறும்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க? கடன் இல்லாத ஒரு மோனோபோலி கம்பெனி வருஷத்துக்கு 15-18% லாபம் சம்பாதிக்குது, அதனால விலை குறையும் போது வாங்குறதுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா பேர் கேஸ், அதாவது ஸ்டாக் இறங்கும்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க? ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்கு, அதனால இப்போதைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு.
அப்போ ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன பண்ணணும்? வாங்க இப்போ சில பிராக்டிகலான விஷயங்கள பத்தி பேசலாம். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. 1. ஒரு பொதுத்துறை நிறுவன ஸ்டாக்குக்கு பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்க எனக்கு ஓகேவா? 2. மார்க்கெட் ஏற்ற இறக்கம், கவர்மெண்ட் நியூஸ் எல்லாம் வரும்போது என்னால பொறுமையா ஹோல்ட் பண்ண முடியுமா? 3. நான் ஒரே டைம்ல வாங்காம விலை குறைய குறைய அந்த சப்போர்ட் ஜோன்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்க தயாரா? இதுக்கெல்லாம் உங்க பதில் என்னன்னு யோசிங்க. இல்ல. நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னா இது உங்களுக்கான பிளேபுக். 520, 530 லெவல ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனா பாருங்க. அதே மாதிரி 550, 565 லெவல ஒரு சப்ளை ஜோனா கன்சிடர் பண்ணுங்க. ஆனா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல ஸ்டாக் ஒரு ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத மனசுல வச்சு உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியா ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த அனாலிசிஸை முடிக்கிறேன். நீங்க எதை வாங்குறீங்க? ஒரு நல்ல பிசினஸையா இல்ல ஒரு நல்ல ஸ்டாக் சார்ட்டியா? உங்க பதில் என்னவோ அதுதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல முடிவு பண்ணும். நீங்க ஒரு பிசினஸோட லாங் டேர்ம் வேல்யூவை நம்புறீங்களா இல்ல மார்க்கெட்டோட தற்போதைய ட்ரெண்டை ஃபாலோ பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இங்கே பேசினது எல்லாமே தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது எந்த வகையிலும் முதலீட்டு ஆலோசனை கிடையாது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி செபில பதிவு செஞ்ச ஒரு முதலீட்டு ஆலோசகர்கிட்ட கேட்ட முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.